Hello students, welcome back to Vengadeshan Maths Academy. This is 10th Mathematics, Chapter 5, Coordinate Geometry. Exercise 5.4, question number 4. If the straight lines அப்படின்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? ஆர் பெர்பெண்டிகுலர் தென் ஃபைண்ட் பி. பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்ன கொடுத்துருக்காங்க? சின்ஸ் த லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலர் என்ன கண்டிஷன்? தேர்ஃபோர் m1 into m2 equal to -1. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? அதோடைய ஸ்லோப்ஸை ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஓகேயா? என்ன பேட்டர்னில் ஃபைண்ட் பண்ணலாம்? y equal to mx plus c. அந்த பேட்டர்னில் மாற்றினீங்க அப்படின்னா ஸ்லோப் m equal to coefficient of x. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் y equal to minus p plus 3 into x plus 12b m1. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? இதை y equal to mx plus c பேட்டர்னில் மாற்றணும். இங்கே 12y இருக்குது, இதை y-ஆ மாற்றுறதுக்கு டிவைட் பை 12 on both side we get y equal to minus p plus 3 divided by 12 into x plus 12 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1. Now it is of the form y equal to mx plus c. Therefore, slope m1 equal to minus p plus 3 divided by 12. அதே போல செகண்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஸ்லோப் ஆஃப் 12x minus 7y equal to 16b m2. இதை என்ன பண்ணுங்க? y equal to mx plus c பேட்டர்னுக்கு மாற்றுங்க. ஸோ மைனஸ் 7y ரைட் சைடில் போனால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 7y equal to இங்கே 12x இருக்குது. அதே போல் நம்பரை லெஃப்டில் கொண்டு வந்துருங்க. ப்ளஸ் 16 மைனஸ் 16 ஆகிடும். Now divide by 7 on both sides we get y equal to 12 by 7x minus 16 by 7. Now it is of the form y equal to mx plus c. Therefore slope m2 equal to 12 by 7. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? Since the lines are perpendicular, therefore m1 into m2 equal to minus 1, where m1 equal to minus p plus 3 divided by 12 into m2 equal to 12 by 7 equal to minus 1. ரெண்டு பக்கம் மைனஸ் காமனாக இருக்குது, கேன்சல் ஆகிரும். அதே போல் 12ஐயும் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ p plus 3 divided by 7 equal to 1. By using cross multiplication we get p plus 3 equal to 7 ones are 7. Therefore p equal to 7. The plus 3 right side போனா minus ஆயிடும். 7 minus 3 equal to 4. Therefore the value of p is 4. That's all.